ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதங்கள் 20-21. பதம் 20. நாசிகே நிரபித்யேதாம் தத்தூயதி நபஸ்வதி தத்ர வாயுர் கந்தவஹோ கிராணோ நசி ஜிக்ருக்ஷத. மொழிபெயர்ப்பு. அதன்பின் பரமபுருஷர் வாசனைகளை முகர விரும்பிய பொழுது நாசித்வாரங்களும் சுவாசமும் உண்டாயின, மூக்கும் மனங்களும் தோன்றின, வாசனையை சுமந்து வரும் காற்று தேவனும் தோன்றினார். பொருளுரை. பகவான் முகர விரும்பியதும் முகரும் கருவி மனம், ஆளும் மூர்த்தியான காற்று, முகருதல் போன்ற அனைத்தும் ஏக காலத்தில் தோற்றத்திற்கு வந்தன. ஜீவராசிகளால் ஒன்று செயற்படுவதற்கு முதலில் அப்பொருள் பரமனால் விரும்பப்படுகிறது என்று உபனிஷத் வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. பகவான் முகரும் பொழுது ஜீவராசியால் முகர முடிகிறது இத்தியாதி. ஜீவராசியால் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது என்பதே இதன் கருத்து. எதையேனும் சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்று அவனால் சிந்திக்க முடியுமே அன்றி அவனால் சுதந்திரமாக செயற்பட முடியாது. ஆனால் பகவானின் கருணையால் தான் சிந்தனைக்கு உருவமைக்க முடியும். ஆகவேதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறு நினைக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் விளக்கம் ஜீவராசி பரமனை முற்றிலும் சார்ந்திருப்பதையும் பரமபுருஷரின் பரிபூர்ண சுதந்திரத்தையும் பற்றியாகும். பகவானுக்கு சமமானவர்கள் என்று கூறிக்கொள்ளும் அறிவற்றவர்கள் தாங்கள் பரிபூரணமானவர்கள் என்பதையும் சுதந்திரமானவர்கள் என்பதையும் முதலில் நிரூபிக்க வேண்டும். அதன் பிறகு பகவானோடு தாங்கள் ஒன்றுபட்டவர்கள் எனும் அவர்களுடைய கூற்றை அவர்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். பதம் 21. யதாத்மனி நிராலோகம் ஆத்மானம்ச தித்ருக்ஷத நிர்பின்னேஹி அக்ஷினீ தஸ்ய ஜோதிஷ் சக்ஷுர் குணக்ரஹ. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக அனைத்தும் இருளில் இருந்த பொழுது பகவான் நம்மையும் படைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் காண விரும்பினார். பிறகு கண்கள், ஒளிக்கடவுளான சூரியன், காணும் சக்தி மற்றும் காட்சிக்குரிய பொருள் ஆகிய அனைத்தும் தோன்றின. பொருளுரை. பிரபஞ்சம் இயற்கையாகவே இருளடர்ந்ததாகும். இதனால் மொத்த படைப்பு தமஸ் அல்லது இருள் என்று அழைக்கப்படுகிறது. இருள்தான் பிரபஞ்சத்தின் உண்மையான அம்சம். அவ்வாறாயின் தன்னை உட்பட எதையுமே ஒருவரால் காண முடியாது. பகவான் தமது அகாரணமான கருணையால் முதலில் தம்மையும் படைப்பு முழுவதையும் காண ஆவல் கொண்டார். இதனால் சூரியன் தோற்றத்திற்கு வந்தது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் காணும் சக்தி சாத்தியமாயிற்று. காட்சிக்குரிய பொருட்களும் தோன்றின. அதாவது சூரியன் படைக்கப்பட்ட பின் முழு உலகமும் கண்களுக்கு புலப்பட்டது என்பது இதன் பொருள். ஹரே கிருஷ்ணா.